அப்ப காதல்ங்கிறது என்ன? அன்பு காட்டுறது. அது எங்க காட்டணும்? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மனைவிட்ட காட்டணும். இது என்ன நடக்குது? கண்டவனை எல்லாம் காதலிச்சு தீக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலி. ஒலி இல்லாமல் அது திருமணமே இல்லைங்கிறாங்க. அப்ப விபச்சாரம் தான். ஒலி என்றால் வாப்பா அம்மா சம்மதிக்கணும். பாப்பா சம்மதிக்காம அவவே விரும்புவா, அப்படியே ஓடி போவா, அது விபச்சாரம். நீ என்ன அக்ரிமெண்ட் போட்டு என்ன ரெஜிஸ்டர் பண்ணி பேப்பர்ல சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் கல்யாணம் கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில் நீ விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற. எத்தனை பேர் விபச்சார வாழ்க்கை வாழ்றாங்க? வாழ்க்கையை தொடங்கும் போது விபச்சாரத்தில் தொடங்கி விபச்சாரத்தில் குழந்தை பெற்று எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? எப்படி இது ஹலாலா? உலகத்திலேயே இணை வைத்தலுக்கு அடுத்தபடி ஆகப்பெரிய ஒரு பாவம் தாய் தந்தையர்களை நோவினை செய்தல். தாய் தந்தையர்களை நோவினை செய்தல்னா இழுத்து போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, ரோட்ல தள்ளி விடுறது, கழுத்தை பிடிச்சி நரிசிக்கிறதுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அதை தான் ஃபேஸ்புக்கில் காட்டுறான். அது கூட பரவாயில்ல, மருந்து கட்டினா குணமாகும், மன்னிப்பு கட்டா சரியாயிடும். ஆனால் பெற்றோர்களை நோவினை செய்வதில் ஆக கடுமையான விஷயம் காதலிக்கிறது. ஒரு பிள்ளை காதலிச்சால் அந்த பாப்பா உம்மாவும் செத்து நடைகுணமாக உள்ளாத்துறாங்க. கௌரவம் போச்சு. பள்ளிக்கு போக முடியுமா அந்த பாப்பாவால? சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா அந்த உம்மாவால? இந்த பிள்ளை செஞ்ச வேலையால, இந்த பையன் செஞ்ச வேலையால? இவர் மகன் தான், அவரு மகள் தான். என்ன ஒரு வாழ்க்கை! தாய் தாப்பு நஞ்சு குடிச்சு சாகலாம் என்பது ஹலாலாக இருந்தால் செத்துருவாங்க. அது பாவம். இறைவா உசிரையடு என்று துவா செய்கிறாங்க. ஒரு பெற்றோர் பாதிக்கப்படுறது இந்த காதலால் தான்.